வணக்கம் முகில்மொழியன். வணக்கம். ஒரு அழகான பேரு. அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்குவேன் அப்படின்னு கடந்த சுற்றுல சொன்னீங்க. இந்த சுற்று பேசா பொருள் சுற்று. எந்த பொருள் பேச போகுது? காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல். ஓ, காந்தி கையில் வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல் இந்த சமூகத்தை கண்டிக்க போகுதா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்க உரை தயாரா இருக்கா? இருக்கு. சிறப்பா பேசிடலாமா? பேசிடலாம். இது உங்களுக்கான நேரம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல். நான் காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல் பேசுகிறேன். விக்டோரியா மகாராணி வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் கேட்கிறார்கள், ஏன் உங்களால் காந்தியை சமாளிக்க முடியவில்லை என்று கேட்டவுடன் அதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் கூறுகிறார், காந்தி கத்தி எடுத்து போராடி இருந்தால் நான் துப்பாக்கி எடுத்து போராடி இருப்பேன். காந்தி துப்பாக்கி எடுத்து போராடி இருந்தால் நான் பீரங்கி எடுத்து போராடி இருப்பேன். காந்தி பீரங்கி எடுத்து போராடி இருந்தால் நான் குண்டு மழை பொழிந்திருப்பேன். ஆனால் காந்தியோ தன் கையில் எடுத்த சத்தியத்திற்கும் அகிம்சைக்கும் எதிரான ஆயுதம் இந்த உலகிலேயே கிடையாது. அதனால் தான் நான் தோற்று போனேன் என்று கூறுகிறார் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த உலகத்திற்கு புதிதாக போதிப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. அகிம்சையும் சத்தியமும் மலையைப் போலவே அவ்வளவு தொன்மையானது என்று கூறுகிறார் காந்தி. அகிம்சை அரை கிலோ எவ்வளவு என்று கூறுபவர்களை நான் கண்டிக்கிறேன். வன்முறை இத்தரையில் நடைபெற திரையில் வரும் காட்சிகளும் காரணம். நவகாலி யுத்தத்தை மறக்க முடியாத நான் உங்கள் நவயுக யுத்தத்தையும் இரத்தத்தையும் கண்டிக்கிறேன். அளவான உணவு, வளமான வாழ்வு வேண்டும். ஆனால் நீங்கள் குப்பையில் கொட்ட வேண்டியதை உங்கள் தொப்பையில் கொட்டுகிறீர்கள். இது வெறும் உணவுதானே, இதற்கு இத்தனை கண்டிப்பா? ஏனென்றால் சில வீடுகளில் உணவு காத்திருக்கிறது. இன்று பல வீடுகளில் வயிறே காத்திருக்கிறது. 1921ஆம் ஆண்டு மதுரை பயணம்தான் காந்தியை அரையாடி மனிதனாக்கியது. ஆனால் நீங்களோ ஆடையை அத்தியாவசிய தேவையிலிருந்து ஆடம்பர தேவைக்கு மாற்றிவிட்டீர்கள். ஒரு நடைபாதையில் வசிக்கும் ஒரு பெண்ணின் ஆடை கிழிந்திருப்பதை பார்த்து ஒரு கவிஞர் எழுதுகிறார், அந்த கிழிந்த ஆடையில் தெரிவது அவள் தேகம் அல்ல, இந்த தேசம் என்று எழுதுகிறார். மதுவிலக்கு காந்தியின் உயிர் மூச்சு கொள்கையில் ஒன்று. ஆனால் காந்தியின் பிறந்த நாள் அன்று மது கடைகளுக்கு விடுமுறை. விடுமுறை கடைகளுக்கு மட்டும்தான், விற்பனைக்கல்ல. இப்படி வாழ்க்கை பாதை அமைக்க வேண்டிய சமூகம் போதைக்கு அடிமையானால் கண்டிக்கத்தான் வேண்டும். காந்தியின் கடிகாரத்தை பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார்கள். நேரம் தவறாமையை வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர்தான் காந்தியடிகள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் சமமாக கொடுத்தது நேரம் மட்டும்தான். சிலர் நேரம் போதவில்லை என்று கூறுகிறார்கள், சிலர் நேரம் போகவே இல்லை என்று கூறுகிறார்கள். நேரம் போதவில்லை என்று கூறுபவர்கள் தன் நேரத்தை திட்டமிடவில்லை. நேரம் போகவே இல்லை என்று கூறுபவர்கள் தன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டோ வாழ்க்கையோ கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் வெற்றி பெற்றாக வேண்டும். நிறைவாக உங்களை கண்டிக்கிறேன், ஓட்டுக்காக ரூபாய் நோட்டு வாங்காதீர்கள். என் பேச்சை மீறி வாங்கினால் அந்த ரூபாய் நோட்டில் உள்ள காந்தி மறைந்து விடுவார். பிறகு செல்லாமல் போவது ரூபாய் நோட்டு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையும் தான். எனவே குழந்தைகளே, நான் உங்களை தண்டிக்கவில்லை, கண்டிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை முகில்மொழியன் வழங்கியிருக்கிறாரு. காந்தியினுடைய கைத்தடி அது எந்தெந்த சூழலெல்லாம் நம்மளை கண்டிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்கிறீங்க. இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? மணிகண்டன் ஐயாட்ட கேட்கலாமா? எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டை தம்பிக்கு தெரிவிக்கிறேன். முகில்மொழியன் ரொம்ப நல்லா பேசினீங்க. பொதுவாக மகாத்மா காந்தின்னா திருப்பி அதே 2 பாடல் வரிகள், உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த கைத்தடிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப கடிகாலுடைய நொடிமுள்ளு மாதிரி வேகமாக நிறைய அடர்த்தியாக செய்திகளை சொன்னீங்க. உங்களுடைய இந்த 3-4 சுற்றுகளில் இந்த பேச்சு ரொம்ப முதிர்ச்சியை காட்டுது. பாராட்டு, வாழ்த்து. நன்றிங்க அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாடலாசிரியர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி. முகில்மொழியன், வாழ்த்துக்கள். முதற்கண் நன்றிங்க. உங்களுடைய பேச்சில் என்ன தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, காந்தியின் கைத்தடி கூட காந்திதான் என்று நம்பும் அளவுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்தது.
இன்றைய நிலைமையில காந்தியினுடைய அந்த ஊன்றுகோல் வந்து அவருடைய தேகத்துக்கு மட்டும் தேவைப்படவில்லை, இந்த தேசத்துக்கும் தேவைப்படுகிறது. காந்தியடிகளை வந்து பணத்தில் மட்டும் பார்க்காமல் குணத்திலும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல படிப்பினையை நீங்கள் இந்த உரையில் பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.